மக்களுக்கான ரான் 95 பெட்ரோல் விலையை அரசாங்கம் உயர்த்தாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். அப்பரிந்துரை இதற்கு முன் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு தாம் ஒப்புக்கொள்ளவில்லை என ஜோஹோரில் PKR கட்சியின் ஆண்டு பொதுப்பேரவையை முடித்து வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் சொன்னார். நேரம் மற்றும் சந்தை விலையை பொறுத்து ரான் 95 பெட்ரோல் விலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். ஆனால் இந்நாட்டில் உள்ள 4 மில்லியன் வெளிநாட்டவர்களுக்கு பெட்ரோல் விலை உயர்த்தப்படும். அந்நிய நாட்டவர்கள் மட்டுமே 3 முதல் 4 பில்லியன் ரிங்கிட் வரையிலான பெட்ரோல் மானியத்தை அனுபவிக்கின்றனர். ஒருவேளை இனி ரான் 95 பெட்ரோல் வாங்க வேண்டும் என்றால் அடையாள அட்டையை காட்ட வேண்டி வரலாம் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். உலகில் எந்த நாட்டிலும் ஆடம்பர கார்களை அடுக்கி வைத்திருக்கும் பணக்கார வர்க்கத்திற்கு பெட்ரோல் மானியம் வழங்கப்படுவதில்லை என்றார் அவர். இவ்வேளையில் எரிவாயு மற்றும் LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு மானியம் குறித்த விவகாரத்தையும் மறு ஆய்வு செய்ய பிரதமர் உறுதியளித்தார். மானிய விவகாரத்தை மக்களிடம் முறையாக தெளிவுபடுத்துவதில் இன்னமும் பலவீனமாக இருப்பதாக PKR உறுப்பினர்களையும் பிரதமர் கடிந்து கொண்டார். இதனால் அரசாங்கத்தின் கொள்கை மீது மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். GM இந்தியன்ஸோடு விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.